என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். குரலின் கருத்து புரிதலுக்கு இக்கதைகள் உதவும் என்பதால் இந்த முயற்சி. தற்போது மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை உணரலாம். இப்போது அவர் எழுதிய புகழ் அதிகாரத்தில் 6ஆம் குறள், அதாவது இது 236வது குறள். குறள் என்னவென்றால், யாவரும் அறிந்த குறள், அடிக்கடி மேடையில் பேசப்படும் குறள். தோன்றீர் புகழுட தோன்றுக, அக்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்று. இதன் பொருள் என்னவென்றால், பிறர் அறியுமாறு அறிமுகமானால் புகழ் மிக்கவராய அறிமுகம் ஆகுக. புகழ் இல்லாதவர் உலகு காண காட்சி தருவதிலும் தராமல் இருப்பதே நல்லது. இதன் கதையை பார்ப்போம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வண்டி கிளம்பும் நேரம். மனோகர், ரஞ்சிதம் தம்பதிகள் ஏசி கோச்சில் அமர்ந்து வெளி உலக ஹரிபரி பார்த்து கொண்டு இருந்தனர். இன்னும் 2 வருடங்களில் சஷ்டிப்த பூர்த்தி செய்து கொள்ள உள்ளனர். கல்லூரி படிப்பு முடித்து பரம்பரை மளிகை மொத்த வியாபார வருவாய் உள்ளது. பல கோடி ரொட்டேஷன் ஆகிறது. மாவட்டம் முழுவதும் கொலைகள் உள்ளன. மகன் வேணுகோபால், மகள் தாமரை செல்வி. திருமணம் முடிந்து அந்த 2 தம்பதிகளும் தொழிலை ஏற்றதால் இப்போது பஞ்சத்வாரகா பயணம் கண்ணனை காண சென்று கொண்டிருந்தனர். முந்தைய அலைச்சல், விழித்த இரவுகள், தொழில், குடும்ப போராட்டங்கள் அவர்களை ஓரளவு விரக்தி வாழ்க்கைக்கு கொண்டு சென்றுள்ளது. தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று வாழ்கின்றனர். கதவருகே ஒரு கலகலப்பு. சுமார் 90 வயது பெரியவரை சக்கர நாற்காலில் வீழ்த்து உள்ளே அழைத்து வந்தனர். மெலிந்த தேகம், எளிய கதராடை, மூக்கில் மேல் தொங்கும் கண்ணாடி, குழிவிழுந்த கன்னங்கள், உடன் 10 வயது ஸ்மார்ட் சிறுவன், சம வயதுள்ள மனைவியும் கூட வந்திருந்தார். மனோகர் தம்பதிகள் பகுதிக்கு அடுத்த பக்கம் பகுதியில் அமர்த்தினர். பாட்டி, 2 பேர் போதும்னு சொல்லிட்டீங்க, கூட வந்தா தொழில் கெடும்னு சொல்லிட்டீங்க, 36 மணி நேரம் எப்படி போவீங்க என்று கூட வந்தவர் கேட்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க என்ற பாட்டி கூறினார். ரயில் புறப்பட்டது. வாலு பையன் இங்கும் அங்குமாக நடந்து கொண்டு எதையாவது குறித்து கொண்டு வந்தான். பாட்டி தூங்க ஆரம்பித்தால். பெரியவர் குரல் சிறுகாலி கோவிந்தராஜனை போல கணீர் குரல். பாலுவாகிய குட்டி பையன் குடிநீரை கீழே கொட்ட அவனே காலால் அது சீர் செய்தான். சிறிது நேரம் கழித்து டாய்லெட் சென்று ஓடி வந்த பாலு சறுக்கி சக்கர நாற்காலி மேல் விழ 40 கிலோ எடை கூட இல்லாத பெரியவரும் கீழே விழ ஒரே கலேபரம். பெரியம்மா தூக்க முடியாமல் தவிர்க்க மனோகர் தம்பதிகள் உறவினர் பெரியவர் நன்றி சொன்னார். பையன் பாலு பயந்து கொண்டே பார்த்தபோது அச்சமில்லை என பாடி பெரியவர் தைரியப்படுத்தினார். குரல் வளம் நன்றாகத்தான் இருந்தது. அடுத்த 36 மணி நேரம் பெரியவர் குடும்பத்தார் வீட்டிலிருந்து வந்த செல்போன் அழைப்புகளால் நிம்மதி இல்லாமல் கழிந்தது. இறங்க வேண்டிய இடம் வந்தபோது ஸ்டேஷனில் கதராடை அணிந்த இருவர் அரசு அதிகாரிகள் 2 வந்து பெரியவர் குடும்பத்தை அழைத்து சென்றனர். மனோகர் தம்பதியர் நிம்மதியாக பெருமூச்சு விட்டு நல்ல லாட்ஜில் தங்கி பேத்துவாரகா, கடல் நடுவே உள்ள துவாரகா கோவில் செல்ல கடற்கரை சென்றனர். படகில் ஏறினர். அங்கு பாலு பையன் குரல் கேட்டு அறிந்தனர். பெரியவர்கள் இருவரும் இவரை வணங்கி சிரிக்க, இவர்களுக்கு அதிர்ச்சி, இங்கே வந்து விட்டார்களே என்று. நிறைய பறவைகள் படகுடன் பறந்து வந்தது. ரம்மியமான காட்சி. கடல் அலைகள் சூரிய ஒளிப்பட்டு பளபளத்தன. கையில் வைத்திருந்த பலகாரங்களை அந்த பறவைகள் கீழே வந்து லாகவமாக குட்டி சென்றதை யாரும் ரசித்தனர். பெரியவர் கையில் பலகாரங்களை வைத்து அவற்றை கொடுத்து சிரித்துக் கொண்டிருந்தார். கூட இருந்தவர்களும் பேசிக் கொண்டு வந்தார். பேத்துவாரகா கோவில் கருவறை சுற்றி உள்ளே நிறைய சன்னிதானங்கள் இருந்தன. காவி வண்ணத்தில் அவை ஜொலித்தன.
அன்று என்ன விசேஷமும் தெரியவில்லை. எல்லா சன்னிதானத்திலேயும் நல்ல அலங்காரம். மனோகர் தம்பதிகள் கூட்டம் நடுவே தரிசனம் செய்தனர். துவாரகநாதன் சிரிப்புடன் வரவேற்றான். அலங்காரமாக இருந்தான். அர்த்தமுள்ள பார்வை பார்த்தார். இதை யாவரும் ரசித்தனர், வணங்கினர். விழிப்பிரகாரம் வந்தபோது அங்கே 8 மேடை ஒன்று போடப்பட்டிருந்தது. பெரியவர் சக்கர நாற்காலியில் வைத்து அம்மேடையில் ஏற்ற பாலு அருகே இருக்க பாட்டி அமைதியாக கீழே அமர்ந்திருந்த 50 பேருடன் நாற்காலியில் அமர்ந்தார். பெரிய மேடையில் பேச அரசு அதிகாரி அறிமுகம் செய்தார். அரசு அதிகாரி கூறினார், தமிழக சுதந்திர போராட்ட வீரர் சாம்பு என்ற சாம்பசிவ ஐயா வந்துள்ளார். காந்தியவாதி, கொள்கை பிடிப்பாளர், சமூக திருத்தவாதி. தன் 10 வயதில் குவிட் இந்தியா போராட்டத்தில் கலந்து கொண்டு பிரிட்டிஷ்காரர் போலீஸ் பூட்ஸ்களால் ஏறி மிதிக்க கால்களை இழந்தவர். ஆனாலும் சுதந்திர தியாகம் தனியாமல் போராடினார், சிறை சென்றார். பிறகு பெரியவர் பேசினார். நாட்டின் சிறப்பு, கலையின் சிறப்பு, மனிதர்கள் கடமை, நாம் நாட்டில் என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்று பலவற்றை பேசினார். கொஞ்சம் அர்த்தமுள்ளதாக இருந்ததை தங்களை மறந்து மனோகர் தம்பதிகள் கேட்டனர். சுதந்திரத்திற்கு பின் அரசியலை விட்டு விலகி கலைத்துறை ஓவியக்கலையில் லைன் டிராயிங்கில் சாதனை படைத்து வருகிறார் என்று அறிந்தனர். பலருக்கும் அவர் பயிற்சி அளிக்கிறார். இவரது 3 ஓவியங்கள் புகழ்பெற்றவை, உலக அளவில் புகழ்பெற்றவை. எளிய வாழ்க்கையில் விருப்பமுள்ளவராக இருப்பதை உணர்ந்தனர். தமிழக அரசு கௌரவம் தந்து பாராட்டியுள்ளது. தற்போது மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது தர உள்ளது. துவாரகா கோவில் ஓவியங்களை வரைய இங்கு வந்துள்ளார் என்று அறிந்தனர். 10-15 நாட்கள் மேடையில் அமர்ந்து வரைவார் என தெரிந்தது. மனோகர் தம்பதியினர் இந்த பெரியவர்களோடு வந்த ரயில் பயணத்தை விருத்தோமே என வருந்தினர். தங்களுடைய செல்வம் இப்போது பெரிதாக தெரியவில்லை. ஆனால் இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் பெரியவர் கோயில் சூழ்நிலையை உற்று பார்த்துக் கொண்டிருக்க, பாலு வழக்கம் போல் இங்கேயே அங்கேயும் ஓடிக்கொண்டிருக்க, பெரியம்மா அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருப்பது இப்பொழுது அவர்களுக்கு மனதில் வேறு மாதிரியாக உணர்வுகளை தந்தது. இத்துடன் இக்கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வாழ்வில் நாம் சம்பாதித்தாலும் சம்பாதிப்பது பலருக்கு பயன்பட்டு நம்முடைய திறமைகள் வெளிப்பட்டு அதனால் ஒருவர் பாராட்டுதல் என்பது ஒரு மிகப்பெரிய காரியம். கோடிக்கணக்கான மக்கள் பிறக்கிறோம். ஆனாலும் யாவருக்கும் கொள்கை பிடிப்பு, அதாவது லட்சிய பிடிப்பு, காரியத்தில் சித்தி என்று கிடைப்பது அரிதுதான். அதற்கு இறையர்கள் வேண்டும். அதே மாதிரி நமது உடலும் மனமும் ஏற்ற தாழ்வுகளை பார்க்காமல் அதற்கு உழைக்க தயாராக இருக்க வேண்டும். பலன்கள் பற்றி கிடையாது, முடிவுகள் தான் முக்கியம் என்ற உறுதி மனப்பான்மைகள் வேண்டும். அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒன்றில் சின்னதோ பெருசோ சாதிச்சிடுறாங்க. அவங்க சாதிச்சத மற்றவங்களும் பாராட்டுறாங்க. அதனால இந்த குரல்ல தோன்றில் புகழோடு தோன்றணும், பிறக்கிறப்ப புகழோட தோன்ற வேண்டும் என்பது அர்த்தம் இல்லை. அதாவது நாம் செய்யும் காரியங்கள் மற்றவர் நம்மை பயனடைந்து புகழ வேண்டும் என்பதுதான் அர்த்தம். அந்த மாதிரி முயற்சி செய்யாமல் இருக்கிறவர்கள் இங்கு வாழணும், அதனால் பிரயோஜனம் இல்லை, அவர்கள் காட்சி தந்தும் பிரயோஜனம் இல்லை என்பதே இக்குறளின் கருத்து. இதை நாம் சிந்திப்போம். வேறொரு குரலுடன், அதன் கதையுடன், பொருளுடன், கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கருத்தும் படங்களும் யாவும் கற்பனையானவை, எதையும் யாரையும் குறிப்பிட அல்ல. வலைத்தள படங்கள் பதித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். மலங்கவர் முருகனர்களால் முத்தமிழ் வளர்ந்து மேலும் மக்கள் வாழ்வு சிறந்திட வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.